வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட். 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the lesson 7th Standard Science UNIT-3 Matter around us. 7ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 1 அலகு 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொளியை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதலிலே தனிமங்களுடைய குறியீடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். த சிம்பிள் ஆஃப் அன் எலிமெண்ட் அதிலிருந்து காண இருக்கக்கூடிய தொடர்ச்சியான பகுதி. A symbol is an abbreviation or short representation of chemical element. There is a unique symbol for each element. It represents one atom of the element. The symbol is usually derived from the name of the element, which is either in English or Latin. The symbols are accepted by the International Union of Pure and Applied Chemistry, IUPAC. ஒரு தனிமத்தினுடைய குறியீடு என்பது அத்தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும். ஒவ்வொரு தனிமமும் தனிப்பட்ட குறியீட்டை கொண்டுள்ளது. இக்குறியீடு அத்தனிமத்தின் ஒரு அணுவினை குறிக்கிறது. இக்குறியீடுகள் பொதுவாக தனிமத்தின் பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது. இவை ஆங்கிலம் அல்லது லத்தீன் மொழி பெயர்களாக உள்ளன. இக்குறியீடுகள் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி என்ற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. Dalton was the first scientist to use the symbols for elements in a very specific sense. When he used a symbol for an element, he also meant a definite quantity of that element, that is, one atom of element. Berzelius suggested that the symbols of element can be written as one or two letters of the name of the element. குறியீடுகளை தகுந்த முறையிலே பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் ஆவார். அவர் ஒரு தனிமத்தினை குறிப்பதற்கு பயன்படுத்திய குறியீடு ஒரு குறிப்பிட்ட அளவையும் குறித்தது. அதாவது அது தனிமத்தின் ஒவ்வொரு அணுவை குறித்தது. ஒரு தனிமத்தின் பெயரில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தினுடைய பெயரை எழுதலாம் என்று பெர்சிலியஸ் என்பவரே பரிந்துரைத்தார். The following rules are followed while assigning symbol of an element. தனிமங்களுடைய குறியீட்டை எழுதும் பொழுது நிறைய விதிமுறைகளை பயன்படுத்தப்பட வேண்டும், நிறைய விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். அவை என்ன என்பதை பற்றி நாம் பின்னர் காண்போம். Then more to know. In the beginning of the name of the element were derived from the name of the place where they were found for the first time. For example, the name of copper was taken from Cyprus. Some names were taken from specific colors. For example, gold was taken from the English word meaning yellow. Nowadays, IUPAC approves name of the elements. Many of the symbols are first 1 or 2 letters of the elements name in English. The first letter of a symbol is always written as a capital letter, uppercase, and the second letter as a small letter, lower case. அதாவது நமக்கு இங்கு மோட்டு நோவிலே கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் அறிந்து கொள்வோம்லே. ஆரம்ப நாட்களிலே தனிமங்களுடைய பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரிலிருந்து வருவிக்கப்பட்டது. உதாரணமாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களுடைய பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக தங்கம் கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து அறிவிக்கப்பட்டது. தற்காலங்களிலே IUPAC அமைப்பே தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரித்துள்ளது. பல தனிமங்களுடைய குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டினுடைய முதல் எழுத்தானது எப்பொழுதும் பெரிய ஆங்கில எழுத்தினாலும் இரண்டாவது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தினாலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது இதற்குண்டான மரபு முறை. And then we find the activity. அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு. Find out the symbols of the element with the help of your teacher. Gold, silver, copper, iron, nitrogen, oxygen, aluminium, calcium.
பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் தனிமங்களுடைய குறியீடுகளை ஆசிரியர் துணையுடன் எழுத வேண்டும். அதனுடைய குறியீடுகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து எழுத வேண்டும். Then chemical symbols are usually consist one or more two letters. The symbol of most element correspond to first letter which is capitalized of their English name. For example, the symbol for oxygen O, that for oxygen H, hydrogen H. You will be study about the symbol of in details in standard 8. அதாவது இதற்குண்டான வரைமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. தனிமங்களுடைய குறியீட்டிலே 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்க வேண்டும். பெரும்பாலான தனிமங்களுடைய குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயர்களுடைய முதலெழுத்து கொண்டு குறிக்கப்படுகிறது. உதாரணமாக ஆக்சிஜனுடைய குறியீடு O எனவும் ஹைட்ரஜனுடைய குறியீடு H எனவும் குறிக்கப்படுகிறது. இவற்றை பற்றி மிகவும் விரிவாக படிக்க வேண்டுமென்றால் நாம் you will be study about the symbol in details in standard 8th. 8ஆம் வகுப்பிலே மிகவும் விரிவாக படிக்கலாம். Then elements in human body, மனித உடலிலே உள்ள தனிமங்கள் என்ன? Nearly 99% of masses of our human body consist of just 6 chemical elements, namely oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and phosphorus. மனித உடல் நிறையிலே ஏறத்தாழ 99% நிறையானது 6 வேதியியல் தனிமங்களை குறிப்பிடப்படக்கூடிய அளவிலே இருக்கிறது. அவை ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். மற்ற 5 தனிமங்களான பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் மற்றும் மெக்னீசியம் போன்றவை மிக குறைந்த அளவிலே லீஸ்ட் பர்சன்டேஜ் தயார் பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்ட் மெக்னீசியம் குறைந்த அளவிலே காணப்படக்கூடியவை. அண்ட் தென் எலிமெண்ட்ஸ் இன் ஏர், காற்றில் உள்ள தனிமங்கள் என்ன? Air is a mixture of gases. The molecules of 2 different elements, nitrogen and oxygen, make up of 99% of the air. The rest includes the small amounts of argon and carbon dioxide. Other gases such as neon, helium and methane are present in trace amounts. Oxygen is the life-giving element in the air. காற்றானது பல்வேறு வாயுக்களுடைய கலவையாகும். காற்றிலே நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தவிர தனிமங்களுடைய மூலக்கூறுகளாகவே 99% காணப்படுகிறது. இவற்றை தவிர ஆர்கான் மற்றும் கரியமில வாயு ஆகியவைகளும் சிறிய அளவிலே காணப்படுகின்றன. நியான், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்றவை மிக குறைந்த அளவிலே காணப்படக்கூடியவை. காற்றில் காணப்படும் உயிர் கொடுக்கும் தனிமம் ஆக்சிஜன் ஆகும். Then we see compounds, சேர்மங்கள். A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically in definite proportion. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மம். Compounds exhibit properties that are entirely different from the properties of their constituent elements. For example, the atom of element hydrogen and oxygen combines chemically in a fixed ratio to form the compound water. However, water does not have the same properties of hydrogen and oxygen. For example, at room temperature, water exits as liquid, while hydrogen and oxygen exit as gases. Also, oxygen supports fire, whereas water is used as a fire extinguisher. சேர்மங்கள் அவற்றில் உள்ள தனிமங்களுடைய பண்புகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய தனிமங்கள் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து நீர் என்ற சேர்மத்தினை உருவாக்குகின்றன. எனினும் நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பண்புகளை கொண்டிருப்பதில்லை. உதாரணமாக அறை வெப்பநிலையிலே நீரானது திரவ நிலையிலும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை வாயு நிலையிலும் காணப்படுகின்றன. மேலும் ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது. ஆனால் நீர் பார்த்தோமானால் தீ அணைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். Similarly, common salt, sodium chloride is a compound made up of elements sodium and chlorine. It is used in our food, whereas sodium and chlorine are poison and both are unsafe for consumption.
அதேபோல் சோடியம் மற்றும் குளோரின் ஆகிய இரு தனிமங்களை கொண்ட சேர்மங்கள் சாதாரண உப்பு ஆகும். சோடியம் குளோரைடு என அழைக்கப்படுகிறது. உப்பு நமது உணவிலே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சோடியம் மற்றும் குளோரின் ஆகியவை நச்சுத்தன்மை கொண்டவை, மேலும் அவை உண்பவைக்கு ஏற்றவை அல்ல. சேர்ந்து இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம், தனித்தனியாக இருக்கும் பொழுது பயன்படுத்த முடியாது என்பது இதனுடைய நிகழ்வு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட், சேர்மங்களுடைய பண்புகள். A compound is formed only when the constituent elements combine in a fixed proportion. தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதையே சேர்மங்கள் உருவாகிறது. The properties of compound are different from those of its constituent elements. ஒரு சேர்மத்தினுடைய பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்கள் பண்புகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறது. The properties of compound are different from those of its constituent elements. சேர்மங்களை இயற்பியல் முறையிலே பிரிக்க இயலாது. A compound cannot be broken down by the physical method. This is because a compound is made up of a different elements. சேர்மங்கள் இயற்பியல் முறையிலே பிரிக்க இயலாது, ஏனெனில் இவை வேதி பிணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ளன, வெவ்வேறு தனிமங்களை கொண்டுள்ளன. சோடியம் குளோரைடு வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறைகளால் பிரிக்க இயலாது என்பது இதற்குண்டான முழுமையான விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டி, இரண்டாவது ஆக்டிவிட்டி, கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள். வாட்டர், இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூயன்ட் எலிமெண்ட் தனிமங்களுடைய உறுப்புகள் என்ன? சால்ட்டில் இருக்கிறது சோடியம் கார்பனேட், பேக்கிங் சோடா சமையல் சோடா, சுகர் சர்க்கரை, கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதில் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய உறுப்புகள் என்ன என்பதை கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்பிட வேண்டும். அண்ட் தென் த ஆக்டிவிட்டி 3, H2O. இதில் ஹைட்ரஜன் 2 அளவு, 2 பங்கு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட், ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. நேம் ஆஃப் த எலிமெண்ட், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எழுத வேண்டும். NaCl சோடியம் குளோரைடு, C6H12O6 அப்படி என்றால் என்ன? NaOH என்றால் என்ன? இதனுடைய இருக்கக்கூடிய தனிமங்களுடைய கூறுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை தெளிவாக அட்டவணையில் விளக்க வேண்டும். That are chemically combined sodium chloride cannot be separated by physical methods such as filtration. அதை சொல்லியாச்சு. தனிமங்களை கொண்டுள்ள சோடியம் குளோரைடை வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறைகளால் பிரிக்க இயலாது. A compound can be separated into its constituent element by chemical method only. சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க இயலும். Difference between the element and compound. சேர்மங்களுக்கும் தனிமங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? An element is the simplest substance. A compound is the chemical substance formed by the combination of 2 or more elements. தனிமங்களே ஒரு பருப்பொருளுடைய எளிமையான பொருளாகும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியியல் பொருள் சேர்மமாகும். Elements combine to form compounds. தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. Compounds can be split into elements. சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலும். தனிமங்கள் அடிப்படை துகள்கள் அணுக்களாகும். Atoms are the fundamental particles of an element. Molecules are the fundamental particle of the compound. சேர்மங்களுடைய அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. இந்த chemical formula, வேதியியல் வாய்ப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? Often we write water as H2O. This is the chemical formula for water molecule. This means that each molecule of water has 2 hydrogen atoms combined with 1 oxygen atom. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides information about the element present in the molecule and the number of atoms of each element. In H2O, small number of besides of H is called as a subscript. It tells us the number of atoms that an element present in the molecule. Hence, there are 2 hydrogen atoms in water molecule. There is no number of besides of O. It means that there is only 1 atom of element present in the molecule. Hence, there is 1 oxygen atom in a water molecule. Can you guess the types of atom and the number of each of the atom in sodium chloride, which is the chemical formula for cooking salt? நாம் நீரினை H2O என்ற எழுத்தால் எழுதுகிறோம். இதுவே நீர் மூலக்கூறுடைய வேதியியல் வாய்ப்பாடு ஆகும். இதன் பொருள், ஒரு நீர் மூலக்கூறிலே 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் இணைந்து உள்ளன என்பதால் வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தை குறிக்கக்கூடிய குறியீட்டு முறையாகும். இது ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் மற்றும் ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை போன்ற தகவல்களை வழங்குகிறது. ஒரு நீர் மூலக்கூறிலே H என்னும் குறியீட்டில் அருகில் உள்ள சிறிய எண் கீழ் குறியீடு அழைக்கப்படுகிறது.
இது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எனவே நீர் மூலக்கூறிலே 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. இவை O என்ற குறியீட்டின் அருகில் எந்த ஒரு எண்ணும் இல்லை. இது ஆக்சிஜன் என்னும் தனிமத்தின் ஒரே ஒரு அணு மட்டும் அதில் உள்ளதை குறிக்கிறது. எனவே நீர் மூலக்கூறில் உள்ள ஒரு ஆக்சிஜன் அணு மட்டுமே உள்ளது. சோடியம் குளோரைடில் உள்ள தனிமங்களுடைய பெயர்கள் மற்றும் எண்ணிக்கையை உங்களால் ஊகிக்க முடிகிறதா? சமையல் உப்பினுடைய வேதிப்பெயர் என்ன என்பதை பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து விடையளிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். Here some examples of chemical formula: sodium chloride 1 atom sodium and 1 atom chlorine, ammonia NH3 1 atom nitrogen and 3 atom of hydrogen, glucose C6H12O6 6 carbon atom 12 hydrogen atom and 6 oxygen atom. The chemical formula tells us the type of atom, the number of each type of atom in one molecule of substance. வேதியியல் வாய்ப்பாட்டிற்கு சில உதாரணங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோடியம் குளோரைடு, அமோனியா, குளுக்கோஸ். வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு பொருளுடைய ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் அணுக்களின் வகையையும் நமக்கு தெரிவிக்கிறது. அதற்குண்டான ஒரு அட்டவணை இங்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வாட்டர் H2O, குளுக்கோஸ், சால்ட், எத்தனால், அமோனியா, சல்ஃபியூரிக் ஆசிட், கந்தக அமிலம், மீத்தேன், சுக்ரோஸ். இவற்றினுடைய வாய்ப்பாடுகளும் அவற்றுடைய ஃபார்முலாக்கள் பெயர்களும் ஃபார்முலாக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தென் அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் என்பது என்ன? In chemistry, atomicity implies the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. Let us see how to calculate the atomicity of the element. For example, oxygen exists as a diatomic molecule. It means that a molecule of oxygen contains 2 atoms, hence its atomicity is 2. வேதியியலிலே அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. ஒரு தனிமத்தினுடைய அணுக்கட்டு எண்ணை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை காண்போமானால், உதாரணமாக ஆக்சிஜன் ஒரு ஈரணு மூலக்கூறாகும். அதாவது ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. எனவே ஆக்சிஜனுடைய அணுக்கட்டு எண் 2, O+O O2. ஆக்சிஜன் அணுவை அவ்வாறு தான் எழுத வேண்டும். Similarly, a phosphorus molecule P4 contains 4 atoms of sulfur molecule S8 atom contains 8 sulfur atom. Hence their atomicity 4 and 8 respectively. அதேபோல பாஸ்பரஸ் P4ல் 4, சல்ஃபர் 8ல் 8, அவற்றுடைய அணுக்கட்டு எண்கள் முறையே 4 மற்றும் 8 ஆகும். இவ்வாறு அதனுடைய அணுக்கட்டு எண்ணை நாம் விளக்க முடியும். For molecule contain more than one types of atom, simply count the number of each atom and that would be its atomicity. For example, one molecule of sulfuric acid H2SO4 consists of 2 hydrogen atom, 1 sulfur atom and 4 oxygen atom. Hence it is atomicity 7 into 2 plus 1 plus 4. மொத்தம் 7 இருக்கிறது. One molecule of water H2O contains 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. Thus, the atomicity of water is 3. Then the activity, write down the atomicity of the following elements and compounds: Cl, Na, K, potassium, calcium, chlorine, H2O நீர், NaCl sodium chloride. இவற்றினுடைய அட்டாமிசிட்டி எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஹைட்ரஜனுடைய அட்டாமிசிட்டி 2, ஹீலியத்திற்கு 1, லித்தியத்திற்கு 1, பெரிலியத்துக்கு 1, நைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 2, குளோரின் 2, நியான் 1, சோடியம் 1, மெக்னீசியம் 1, பாஸ்பரஸ் 4, சல்ஃபருக்கு 8 என இதனுடைய அட்டவணையும் அதற்குண்டான அட்டாமிசிட்டி நம்பரையும் நம்ம இங்கு தெளிவாக காண்கிறோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் அண்ட் லிக்விட் அண்ட் கேஸ். திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பத்தினுடைய விளைவு எவ்வாறு இருக்கிறது? In solids, particles are arranged very closely. When a solids are heated, the particles in them gain energy and vibrate vigorously. They move slightly further apart from one another. This causes the volume of matter to increase. This process is called expansion. How it expands? The matter begins to expand when heated. The volume increases due to increase the distance between the particle, but the size of the particle remains the same. திடப்பொருள்கள் அவற்றின் துகள்கள் மீது நெருக்கமாக அமைந்துள்ளன. திடப்பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவற்றின் துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகின்றன. இதனால் அத்துகள்கள் ஒன்றை ஒன்று பிரிந்து செல்கின்றன. இதன் காரணமாக அப்பொருளுடைய பருமன் அதிகரிக்கிறது. இந்த நிகழ்விற்கு விரிவடைதல் என்று பெயர். இது எவ்வாறு நிகழ்கிறது? வெப்பப்படுத்தும் பொழுது
பருப்பொருளானது விரிவடைகிறது. இதனால் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகரித்து அதனுடைய பருமனும் அதிகரிக்கிறது. அதனால் துகள்களுடைய பரிமாணத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் அதே அளவிலே உள்ளன. பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் த சேம். அதே அளவிலே உள்ளன. அதற்குண்டான படங்கள். தென் மோர் டு நோ how do hot air balloon float. When the air inside the hot air balloon is heated with the burner, it expands. The expansion causes the density of air inside the balloon to decreases. And the air inside the balloon has a lower density than air outside the balloon. This differences in density allows to hot air balloon to float. வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றிலே மிதக்கிறது. பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைகிறது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றினுடைய அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றினுடைய அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகிறது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்றிலே பலூனானது மிதக்கிறது என்ற ஒரு சிறிய நிகழ்வோடு அடுத்த தொகுப்பு. During heating or expansion, the mass of the matter does not change. Although the volume of matter changes, the size and the number of the particles of matter do not change. வெப்பப்படுத்தும் பொழுது பருப்பொருளுடைய நிறைகளிலே மாற்றம் ஏற்படுவதில்லை. பொருள்களுடைய பருமனிலே மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதனுடைய அளவு மற்ற துகள்களுடைய எண்ணிக்கையிலே எந்தவிதமான மாற்றமும் நிகழ்வதில்லை. During heating, the mass of the matter is conserved. For example, in an ion lock, the distance between the ion particles increases with the gain enough to heat. However, the number of ion particles does not change, hence the mass of the ion lock is conserved. உதாரணமாக, ஒரு இரும்பு பூட்டில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது அவற்றுக்கிடையேயான இடைவெளி அதிகரிக்கிறது. எனினும் இரும்பு துகள்களுடைய எண்ணிக்கை மாறுவதில்லை. எனவே இரும்பு பூட்டினுடைய நிறையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. hence the mass of the ion lock is conserved. மாறுவதில்லை என்பதை இது காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக the melting of ice is an example for change of states of matter. The change in the state of matter occurs during melting, boiling and freezing and condensation. When the particle possess enough energy, they overcome the strong forces of attraction between one another. They break free from one another and move randomly. For example, when a solid ice is heated to 0 degrees centigrade, it melts to become the liquid water. In the same way, when the liquid water is heated to 100 degrees centigrade, it boils to become steam. பனிக்கட்டி உருகுதல் பருப்பொருளுடைய நிலைமாற்றத்திற்கு உதாரணமாகும். உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகளில் பருப்பொருளுடைய துகள்கள் போதுமான வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது அவற்றுக்கிடையான வலுவான ஈர்ப்பு விசையானது குறைகிறது. எனவே இத்துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் சென்று சீரற்ற முறையிலே நகர்கின்றன. உதாரணமாக, திண்ம பனிக்கட்டி 0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது அது உருகி தண்ணீராக மாறுகிறது. இதுபோலவே தண்ணீரை 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது அது கொதித்து ஆவியாகிறது. It boils to become a steam. When the liquid water is heated to 100 degrees centigrade, it boils to become a steam என்ற இந்த இறுதி நிகழ்வோடு பாடம் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் என்கின்ற பாடம் நிறைவு இருக்கிறது. Then we see solid. When a solid is heated, the particle gain energy and vibrate more vigorously. திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகிறது. Liquid, when the melting point is reached, melting occurs, the solid changes into liquid state. உருகுநிலை அடையும் பொழுது உருகுதல் நடைபெறுகிறது. திண்மம் திரவமாக மாறுகிறது. திரவத்தை வெப்பப்படுத்தும் பொழுது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகின்றன. When a liquid is heated, that particle gain energy and vibrate more vigorously than gas. Boiling occurs. When the boiling point is reached, the liquid changes to its gaseous state. கொதிநிலையை அடையும் பொழுது கொதித்தல் நடைபெறுகிறது. திரவம் வாயு நிலைக்கு மாறுகிறது. Boiling occurs. When the boiling point is reached, the liquid changes to its gaseous state. திரவம் வாயு நிலைக்கு மாறுகிறது என்ற நிகழ்வோடு பாடம் 3 The lesson should be completed. Unit 3 matter around us. You will be see again the next video. Until then, thank you so much.